இப்போ இந்த சிறுமியோட உடலை வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த கிரைம் சீனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர் வரவழைக்கணும், பெண் போலீஸார் வரவழைச்சிருக்கணும், ஃபாரன்சிக் டீம் வரவழைச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணணும். இதுதானே நார்மல் ப்ரொசீஜர். ஆனால் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த ஒரு ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்த அந்த ஒரு இடம் தான். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த சிறுமியோட உடல் பக்கத்தில் உட்காந்து தன்னோட தாயும் சகோதரனும் சகோதரியும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸார் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்த கேஸை எழுதிக்கிட்டு இருக்காரு. அங்கே கிரைம் சீனை ப்ரொடெக்ட் பண்ணல, ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வரல, யாருமே இல்லை. எப்படி இப்போ அக்யூஸ்டை கண்டுபிடிப்பாங்க? அக்யூஸ்டை கண்டுபிடிச்சாலும் அவன் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலும் இவங்களால எப்படி நிரூபிக்க முடியும்? இப்படியாக பல விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளோ ஒரு மெத்தன போக்கோட இந்த போலீஸ் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க.